ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 7வது சம்பள கமிஷன் மத்திய ஊழியர்களுக்கு ஹோலி பண்டிகையில் ஜாக்பாட் பரிசு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய ஊழியர்களுக்கு பெரும் செய்தி. உண்மையில் அரசாங்கத்தின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி மத்திய ஊழியர்களுக்கு ஹோலி பரிசுகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் அரசாங்கம் அகவிலைப்படியை 4% அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு இந்த முடிவை எடுத்தால் மத்திய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி 50% உயரும். மேலும் அவர்களது சம்பளம் உயரும். மத்திய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை திருத்தம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் கீழ் அரசாங்கம் ஜனவரி மாதத்தில் முதல் திருத்தத்தையும் ஜூலையில் 2வது திருத்தத்தையும் செய்கிறது. முதல் பாதியின் திருத்தம் பெரும்பாலும் மார்ச் மாதத்தில் மட்டுமே பகிரங்கப்படுத்தப்படும். மேலும் இந்த முறையும் மத்திய அரசு அடுத்த மாதம் ஒரு பெரிய முடிவை எடுத்து ஊழியர்களுக்கு ஹோலி பரிசாக வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ உயர்வுக்கு பிறகு மத்திய ஊழியர்களின் சம்பள உயர்வை கணக்கிட்டால் மத்திய ஊழியர் ரூபாய் 18,000 அடிப்படை ஊதியம் பெற்றால் அந்த ஊழியரின் அகவிலைப்படியானது தற்போது 46% ரூபாய் 8,280 உள்ளது. அதில் 4% 50% என கணக்கிட்டால் 9,000 ரூபாயாக உயரும். அதாவது அவரது சம்பளத்தில் நேரடியாக ரூபாய் 720 உயர்வு இருக்கும். அதிகபட்ச அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிட்டால் 56,900 ரூபாய் பெறும் ஒரு ஊழியருக்கு 46% டிஏ 26,174 ரூபாய் கிடைக்கும். அது 50% என்றால் அந்த எண்ணிக்கை 28,450 ஆகிவிடும். அதாவது சம்பளம் ரூபாய் 2,276 ரூபாய் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.